ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மில்லா விலாக்ஸ். ஈவினிங் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு செராமிக்கில் வந்து உப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து புளி. ரெண்டாவது இந்த செராமிக்கில் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு, தூள் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறது, அதனால் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் வந்து தூள் பண்ணி வச்சுக்கிடுவேன். அப்போ தான் இதுக்குன்னு சேர்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கு தடவும்ல கட்டை, அது வந்து இப்படி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு செராமிக்கில் வந்து ஊறுகாய் தான் வச்சுருப்பேன். ஊறுகாய் வந்து இன்னும் போடலை, ஊற வச்சுருக்கேன். அது போடும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து அது வந்து கழுவி வச்சுருக்கேன். அது ஒன்றும் ரீஃபில் பண்ணலை. நெக்ஸ்ட் இந்த 3 குட்டி சார்லி வந்து பேக்கிங் சோடா 2 கலர் பொடியை சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சும் ரெட்டும். இது டிமார்க்கில் தான் வாங்கினேன். இந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், தேனை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுதேன். அதனால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து அதிரச மாவு வந்து அன்றைக்கி ரெடி பண்ண ரேஷியோலாம் சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ரெடி பண்ணியாச்சு. ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காமிக்க பாருங்கள். இந்த பதம் இருக்கணும், நல்லா கட்டியாக இருக்கணும். அந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோத்தையும் சுடுறதுக்கு நேரம் ஆயிடுனா அடுப்பத்துக்கு கீழே வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்காங்க அம்மா. அதுக்கு வந்து கையோடு வந்து முறுக்கும் சுட்டலான்னு முறுக்கும் மாவு வந்து பிணைஞ்சி வச்சுருக்காங்க. ஆயில் வந்து ஊற்றி ஹீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கையோட அம்மா வந்து கவுண்டர் டாப்பில் இருக்க பாத்திரத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இது சுட்டு எடுக்க லேட்டாகிடும், அக்கறது மற்ற வேலை பார்க்க முடியாதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து முறுக்குக்கு வந்து அச்சு கேட்டிருந்தாங்க. என்னென்ன அச்சுலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து முன்னாடியே நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் அச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோத்தையும் சுட்டி முடிச்சு நைட்டு டின்னர் தான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து எங்கள் அம்மா வந்து இடியாப்பம் வந்து இந்த சந்தகம் மாதிரி செய்வாங்களோ அதான் செஞ்சிட்ருக்காங்க. இடியாப்பம் வந்து நல்லா அவிச்சிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றி இடியாப்பத்தை வந்து நல்லா பிச்சு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்வாங்க. அதுக்கு வந்து நான் ரேஷியோ சொல்லுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இடியாப்பது வசத்தை அவிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஆயில் ஹீட் ஆன ஒரு ஏலக்காய் சின்ன பட்டை போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இடியாப்பம் நல்லா வெந்தோடனே கொஞ்சம் சூடு ஆனோடனே கொஞ்சம் பிச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. ரொம்ப சின்ன சின்னதாக பிக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவே இருக்கக்கூடாது, மீடியமாக பிச்சுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் வந்து இடியாப்பம் கேட்டிருந்தாங்க, இன்னொரு ஆள் வந்து இட்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இடியாப்பம் வச்சோன்னே அம்மா அதே அடுப்பில் வந்து இட்லியும் ஊற்றிலான்ட்டு இட்லி தான் மாவு வீட்லேயே மாவு ரெடி பண்ணிடுவாங்க அம்மா. அதனால வந்து இட்லி தான் ஊற்றிட்டு இருக்காங்க. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இட்லி ஒரு கப்புறம் ஊற்றினா வேலை முடிஞ்சிட்டு அதான் ஊற்றிட்டு இருக்காங்க. இட்லி அரைக்கிற ரேஷியோ வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் வந்து இடியாப்பம் கேட்டிருந்தாங்க. அதனால் இடியாப்பம் வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இடியாப்பம் வந்து நல்லா பிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்க பாருங்கள். ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அதுக்கு நல்லா வதங்கணும். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டோன்னே நல்லா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் எப்பவுமே தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவோம். ஒரு ஆளுக்கு அப்படி பிடிக்கும், இல்லைன்னா பாதி பேர் தேங்காயும் சீனி வச்சு சாப்பிடுவாங்க. அப்படியும் பாதி பேர் பிடிக்கும். பாதி பேருக்கு வந்து இந்த மசாலா போட்டு சாப்பிட்றதும் பிடிக்கும். உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் வேணால் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு முட்டை நான் சேர்த்துக்குதேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டை சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அளவு நான் செய்யறதுனால ஒரு முட்டை எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. முட்டையோட உள்ளே போடணும்னா முட்டை தூக்கி உள்ளே போட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் எல்லோரும் மொத்தமாக எதாவது ரெடி பண்ணால் இப்படி எதாவது ஒன்று செய்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களாம் வீட்டில் சமைக்கும் போது இதே மாதிரி எதுவும் செய்வீங்களா, இதே மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை சேர்த்த பிறகு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. பெப்பர் பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டிங்கன்னா பெப்பர் பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நானும் அப்படி தான் 3 ஸ்பூன் சேர்த்தேன் சின்ன ஸ்பூனுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து ரொம்ப ஸ்க்ரம்பிள் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வத்தத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். வத்தத்தூள் சேர்த்து ரொம்ப காரமாயிரும். காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்னா உங்கள் அளவுக்கு ஏற்றப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா உதிரியாக பிச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு சேர்ந்தோன்னே நம்ம எல்லாமே ரெடி பண்ணோன்னே அதை மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்த்தோன்னா ரொம்ப கிண்டிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக நம்ம வந்து பரட்டி விட்டு அப்படி நூடுல்ஸ் எப்படி கிண்டணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு சிக்கன் பொடி வந்து ஒரு பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பொடினா நான் ஒரு பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் சால்ட் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நல்லா சூடுறோன்னே கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான் ரெடி. நாங்கள் எப்பவுமே இப்படி ரெடி பண்ணுவோம். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இட்லிக்கு வந்து சட்னி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய், பொரிகடலை, வெள்ளைப்பூடி, மிளகாய், உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்க தான் போகிறோம். அரைச்சி வந்தால் இட்லிக்கு வந்து சட்னி ரெடி ஆயிடும். இட்லியும் நாங்கள் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவிப்போம். துணி போட்டு தான் அவிப்போம். எங்கள் வீட்டில் துணி போட்டு அவிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாய்ப்பு வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றுவாங்க. எங்களுக்கு அப்படி அவிச்சா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. சாப்பிடும் போது இட்லி சாப்பிட்ட ஃபீல் வராது. அதனால் வந்து துணி போட்டு தான் அவிப்பாங்க. அம்மா எப்பவுமே துணி போட்டு தான் அவிப்பாங்க. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துட்டான்ட்டு லைட்டாக குத்தி பாருங்கள், தெரிஞ்சிடும். கையில் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வந்து இட்லி நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் அரைச்சிட்டு இருக்காங்க. சைடு வந்து தாளிக்கலான்ட்டு எண்ணெய், கடுகு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் வந்து எல்லாருக்கும் தெரியும், இட்லியை வைக்கிறது. நல்லா கடுத்து பின்னாடி திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு அந்த துணி எடுத்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி நான் வந்து இட்லி கொப்பிலே வச்சு திரும்பி மாவு ஊற்றிட வேண்டியதான். அப்படி தான் அடுத்த இது அம்மா ஊற்றிட்டு இருக்காங்க. சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்புக்கு வந்து ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சிட்டு உப்பு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து சுட சுட இட்லி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாதி பேருக்கு வந்து இடியாப்பம் கேட்டாங்க. அந்த இடியாப்பம் வந்து கிண்டி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் முறுக்கு சுட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை காமிக்க பாருங்கள். நல்லா பல்காகவே சுட்டு வச்சுட்டேன். ஒரு வாளிக்கு 3/4 வாளி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்க பாருங்கள். நல்லா மொறு இருந்துச்சு. முறுக்கு சேஃப் வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நல்லா வந்து 2 மாடல் பண்ணாங்க. அந்த முள் முறுக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் அதுக்கடுத்து இந்த முறுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்க பாருங்கள். நல்லா மொறு இருந்துச்சு. டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஒரு பேப்பர் போட்டு மூடி வச்சுக்கோங்க. பல்காக எறும்பும் போவது நல்லா கெட்டு போவோம் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதிரசம் தான் சுட்டாங்க. அவங்க காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிரசம் வந்து சேஃப் வரல, ஆனால் வந்து டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு. அவங்க காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.